பணம் சம்பாதிப்பதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி என்று நினைக்கிறீர்களா? உண்மையில் பெரிய பணக்காரர்களை உருவாக்குவது பணம் இல்லை, அவர்கள் கட்டிய கேப்பபிலிட்டி தான். இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையே மாறலாம். அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துரைக்கிறார். பலரும் பணம் அதிகரித்தால் வாழ்க்கை முன்னேறுகிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மாறுவது வாழ்க்கை முறை மட்டுமே என்று கூறுகிறார். வருமானம் உயர செலவுகளும் அதே வேகத்தில் உயர்கின்றன. 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குபவர் 2,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை வாங்க நினைப்பார். 1,00,000 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் 60,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன் வாங்க வேண்டும் என்று நினைப்பார். 2,00,000 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் அதே அளவுக்கு விலையுயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது. வளர்ச்சியுடன் சேர்ந்து செலவுகளையும் அதிகரிப்பதே பலரின் பழக்கமாகிவிட்டதாக அவர் கூறுகிறார். அவர் தொடர்ந்து, பணம்தான் எல்லாம் என்று நினைத்து ஓடத் தொடங்கினால் மனிதன் தனது முழு கவனத்தையும் அவசர தேவைகளில் மட்டுமே செலுத்த ஆரம்பித்து விடுவான் என்று விளக்குகிறார். ஆனால் இளமை காலம் என்பது பணத்தை தேடுவதற்கான காலம் அல்ல, திறமையை உருவாக்குவதற்கான காலம் என்று அவர் வலியுறுத்துகிறார். வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் சக்தி பணத்தில் இல்லை, கேப்பபிலிட்டி பில்டிங்ல தான் இருக்கிறது என்று கூறுகிறார். அவர் இன்றைய சமூகத்தில் அவசர தேவை என்ற வார்த்தையின் அர்த்தமே மாறிவிட்டதாக கூறுகிறார். முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்டால் மருத்துவமனைக்கு செல்ல பணம் தேவைப்படுவது, பள்ளி கட்டணம் செலுத்த முடியாமல் தவிப்பது போன்றவை அவசர தேவைகளாக இருந்தன. ஆனால் இன்று புதிய லேப்டாப் வாங்க வேண்டும், புதிய செல்போன் வாங்க வேண்டும், ஒரு விழாவிற்கு புதிய ஆடை அணிய வேண்டும் என்பவையே அவசர தேவைகளாக மாறிவிட்டன என்று கூறுகிறார். இது மனிதர்களின் மன அழுத்தத்தையும் தேவையற்ற செலவுகளையும் அதிகரிக்கிறது என்று விளக்குகிறார். அவர் சமூக ஊடகங்களின் தாக்கத்தை பற்றியும் பேசுகிறார். சமூக ஊடகங்களில் வெற்றியின் உச்சத்தை மட்டுமே மக்கள் பார்க்கிறார்கள். ஒரு நிறுவனர் 1000 கோடி மதிப்புள்ள நிறுவனத்தை உருவாக்கியதாகவோ, ஒரு யூடியூபர் கோடிக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் பெற்றதாகவோ பார்க்கும்போது தாமும் அதே நிலைக்கு இன்னும் வரவில்லை என்ற பதட்டம் உருவாகிறது என்று கூறுகிறார். அதனால் மிக வேகமாக வெற்றி பெற வேண்டும், சீக்கிரமாக செல்வந்தராக வேண்டும் என்ற மனநிலை உருவாகிறது என்று விளக்குகிறார். அவர் ஃபாஸ்ட் இன்கம், ரிட்டையர் இயர்லி போன்ற கருத்துகளும் இளைஞர்களிடம் பெரிய அழுத்தத்தை உருவாக்குகின்றன என்று கூறுகிறார். 30 வயதுக்குள் முழுமையாக செட்டில் ஆக வேண்டும், மாதத்திற்கு பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வேண்டும், பேசிவ் இன்கம் உருவாக்கி வேலை செய்யாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகரித்துள்ளன என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இன்றைய உலகில் இருக்கும் வாய்ப்புகள் காரணமாக 40 வயதிற்குள் பெரிய அளவில் வெல்த் உருவாக்குவது சாத்தியம் என்றாலும் அதற்கான அடித்தளம் கேப்பபிலிட்டி பில்டிங் தான் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். அவர் அடுத்ததாக மைண்ட் செட் ஆர்கிடெக்சர் பற்றி பேசுகிறார். பணம் சம்பாதிப்பது, சேமிப்பது, முதலீடு செய்வது, ஸ்டார்ட் அப் தொடங்குவது போன்ற அனைத்தையும் விட முக்கியமானது மனநிலையை சரியாக உருவாக்கிக் கொள்வதே என்று கூறுகிறார். வெளியில் இருக்கும் அழுத்தங்களிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் முதலில் மனதை கட்டுப்படுத்தும் திறன் தேவைப்படுகிறது என்று அவர் விளக்குகிறார். அவர் இன்றைய இளைஞர்கள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனையை எடுத்துக்காட்டுகிறார். 20 முதல் 30 வயது வரை இருக்கும் காலம் மிகவும் முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் வெளிப்புற அழுத்தம், பியர் பிரஷர், சோஷியல் மீடியா கம்பேரிசன் ஆகியவை மிக அதிகமாக இருக்கும் என்று கூறுகிறார். எப்போதும் இன்னொருவரின் வாழ்க்கையை பார்த்து நான் இன்னும் எதையும் சாதிக்கவில்லை என்ற உணர்வை உருவாக்கும் வகையில் உலகம் செயல்படுகிறது என்று அவர் கூறுகிறார். அது உலகின் மிகப்பெரிய மனவியல் அரசியல் என்று விளக்குகிறார். அவர் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சுட்டிக்காட்டுகிறார். மனிதர்களிடம் கோல்ஸ் நிறைய இருக்கின்றன, ஆனால் அந்த கோல்ஸை அடைவதற்கான சிஸ்டம் இல்லை. இதுதான் வெல்த் பில்டிங் மற்றும் கேப்பபிலிட்டி பில்டிங் இடையே உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்று கூறுகிறார். வெல்த் பில்டிங் என்பது தனியாக நடைபெறும் விஷயம் அல்ல, அது கேப்பபிலிட்டி பில்டிங்கின் விளைவு மட்டுமே என்று அவர் வலியுறுத்துகிறார். பார்ட் 2ல பணக்காரர்கள் செய்யும் ஒரு விஷயத்தை சாதாரண மனிதர்கள் ஏன் செய்ய முடியவில்லை என்பதை அவர் விளக்குகிறார். அதை கண்டிப்பாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.